சில நேரம் நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு வேலை பளுவில் வந்து மிக்ஸி ஜாரை கழுவ மறந்துடுவோம். அது என்ன ஆகிடும், இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இதுக்கு கவலையே படாதீங்க. ஏதோ இது இருக்கவே இருக்குது இந்த நியூஸ் பேப்பர். இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நொடியில் இந்த மாவை நம்ம க்ளீன் பண்ணலாம். ஏன்னா விளையாடுறீங்களா, நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி தொடச்சா எடுக்க முடியும்னு கேட்குறீங்களா? இல்லை, ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த நியூஸ் பேப்பரை இப்படி தாறுமாற உங்களுக்கு எப்படி தோணுதோ கிழிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எப்பவும் எப்படி மிக்ஸி ஓட்டுவோம்ல, அது மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டி எடுத்திங்கன்னா சீக்கிரம் இந்த காஞ்சி போன மாவெல்லாம் வந்துடும். இப்போ நான் இதை வந்து ஓட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிக தண்ணி ஊற்றிங்கன்னா தெரிச்சிடும், அப்படி தெளிக்கும். அதனால் அந்த மாதிரி ஊட்டாமல் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் ரின்ஸ் பண்ணாலே கழுவுனாலே ஈஸியாக இந்த காகிதம் அந்த மாவெல்லாம் சுத்தமாகிடும். அப்புறம் நம்மளுக்கு ஜார் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். நியூஸ் பேப்பர் நிறையா பலன்கள். இந்த மிக்சியில் சில சமயம் அரைச்ச மசாலா பொருட்களோட வாசனை போகலைன்னா கூட நியூஸ் பேப்பரை அப்படியே போட்டு இப்படி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்திங்கன்னா அந்த வாசம் ஃபுல்லாக எடுத்துடும். டப்பாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு டப்பாவில் அந்த ஸ்மெல் போகிறதுக்கு, பூ வாசம் போகிறதுக்கெலாம் நியூஸ் பேப்பர் நல்லா பயன்படும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றின இது பாருங்கள், இப்போயே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ, லிக்விட் போட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை ஓட்டி பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்திங்கன்னா சுத்தமாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் 2 ட்ராப் லிக்விடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கனாலும் சுத்தமாகிடும். இப்போ பாருங்கள், இது கடியில் இந்த வடை மாவெல்லாம் போயிட்டோன்னே காஞ்சி போனோடனே மிக்ஸி பிளேடு சுத்தாமல், ஜாரோட பிளேட் சுத்தாமல் நின்றுக்கும். இதெல்லாம் இப்படி லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணும்போது எல்லா இதுவும் வெளியில் வந்துடும். இப்போ நான் ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக வந்துருச்சு. இப்போ காஞ்சி போயிருந்தால் கூட எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள். மிக்ஸியும் நல்லா இருக்கும், நம்மளுக்கு க்ளீனிங்கும் ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கள எப்படி காஞ்சி இருந்தது, எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். 2 மினிட்ஸ் தான். நம்மளுக்கு எவ்வளோ காஞ்சிருந்தாலும் இப்படி நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு கழுவுனிங்கன்னா நல்ல சுத்தமாயிடும். இதோட இது கடியில் வந்து இந்த பிளேடு இருக்க இடத்துல நம்மளுக்கு இது நல்லா ஃப்ரீயாக சுற்றினா தான் மிக்ஸி ஓட்டும்போது நம்மளுக்கு எல்லாம் அரைப்படும். இந்த இடத்துல எப்போயே 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எப்போயுமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டுட்டு ஐயோ சுற்றலை அப்படின்லாம் நம்ம டென்ஷனே ஆக வேணாம். இது வந்து 2 சொட்டு தேங்காய் எண்ணெயோ அல்லது வேஸ்லின் கூட இந்த இடத்துல தடவி வச்சிங்கன்னா இது ஃப்ரீயாக சுற்றும். உங்களுக்கும் மிக்ஸி நல்லா பல நாள் நீண்டு உழைக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.